ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா பீட்ரூட் பச்சடி. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா தோல் சீவி எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவுறதில் வச்சு நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம நிறையா பச்சடி அது எல்லாமே சாப்பிட்ருப்போம். இது கிட்டத்தட்ட நம்ம வந்து அவியல் டேஸ்ட்டில் தான் வரும். ஸோ வந்துட்டு அவியலுக்கு எல்லா காயும் இருக்கணும்னு நம்ம வந்து எல்லா காயும் போட்டு பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரே காயில் அந்த டேஸ்ட் அப்படியே வந்துடும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நிறைய வெரைட்டி செய்யும் பொழுது இதையும் சேர்த்து வச்சு பாருங்கள், எப்படி காலி ஆகுதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பீட்ரூட்டா வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம துருவின பீட்ரூட்டை இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு வெறும் வானலில் இதை வந்து நல்லா அப்படி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பீட்ரூட்டில் இருக்கிற ஸ்மெல் வந்து போகணும், அதுக்காக தான். அதனால் வந்துட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடணுமா, அதில் இருக்கிற அந்த பீட்ரூட்டில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்தாச்சு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவு, நான் எடுத்துருக்கிற அளவுக்கு சொல்கிறேன். சீரகம், நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லை என்ன மாதிரி இப்படி பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். இப்போ வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்குள்ளே இந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வற்றிடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு காயை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா அந்த தண்ணியும் வற்றி வரணும், கூட அதோட பச்சை வாசனையும் போயிடணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை வதக்கி விட வேண்டியதான். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து கெட்டியான தயிர், அதை வந்து நல்லா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே சேர்த்தோம்னா திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம ஒரு சுற்றிட்டு இதில் ஊற்றும் பொழுது நல்லா க்ரீமியாக நல்லா சூப்பராக வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ரொம்ப நிறைய நேரம் போட்டு அடிக்கக்கூடாது. அடித்தோம்னா அப்படியே தண்ணியாக போன மாதிரி போயிடும். லைட்டாக ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு ஒரு பல்ஸில் நம்ம வந்து அதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தயிரை வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பச்சடியில் எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், பச்சடியில் வந்து தாளிப்பு சேர்த்தாச்சு, அவ்வளோதான். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட கேரளா பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.